அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். மிகவும் முக்கியமான குறிப்பு, இதை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஜாதகத்தை எடுத்தவுடன் நாம் எதை பார்க்க வேண்டும், முதலில் நாம் எதை பார்க்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் முதலில் ஒன்றை பார்த்துவிட்டு அது திருப்தியாக இருந்தால் மற்றவைகள் ஓரளவு திருப்தி இல்லாவிட்டாலும் அந்த ஜாதகர் தன் வாழ்க்கையில் கடந்து சென்று விடுவார். அந்த முதல் அமைப்பு எது என்று நாம் பார்க்க வேண்டுமென்றால் லக்னம் ப்ளஸ் லக்னாதிபதி. அதாவது குறிப்பாக லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்கிறார், நல்ல நிலையில் இருக்கிறாரா, ஆட்சி பெற்றிருக்கிறாரா, உச்சம் பெற்றிருக்கிறாரா, திரிகோணத்தில் இருக்கிறாரா, மூல திரிகோணத்தில் இருக்கிறாரா, திக்பலத்தில் இருக்கிறாரா, கேந்திரத்தில் இருக்கிறாரா, அல்லது லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் இருக்கிறாரா, அல்லது தரஸ்தானமான 2ஆம் வீட்டில் இருக்கிறாரா என லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்கிறார் முதலில் அதை பார்க்க வேண்டும். அதோடு லக்கண புள்ளி, லக்கணம் எந்த கிரகத்தின் புள்ளியில் அமைந்திருக்கிறது, அந்த கிரகம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக ராசிநாதன் சந்திர பகவான் எந்த நிலையில் இருக்கிறார், சந்திர பகவானுக்கு வீடு கொடுத்த ராசிநாதன் எந்த நிலையில் இருக்கிறார், அதை தெளிவாக பார்க்க வேண்டும். லக்னத்திற்கு சாரம் கொடுத்த ஒரு நல்ல நிலையில் மெயினாக இருக்க வேண்டும். லக்னம் நல்ல நிலையில் கொண்டும் லக்னத்திற்கு லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்த நல்ல நிலையில் இருக்க வேண்டும். நம்ம ராசிநாதன் சந்திரன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இரண்டு அமைப்பையும் சரியில்லை என்று வரும் பொழுது ஒரு லக்னம் என்பது 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை சூரியன் இடம்பெயர்வதை வைத்து வரக்கூடியது. அந்த சூரிய பகவான் தான் லக்னத்துக்கு காரகர். அந்த சூரிய பகவான் நன்றாக இருந்தால் அது ஓரளவு 2ஆம் தரமான யோகத்தை கொடுக்கும். அதை பார்க்க வேண்டும். அந்த சூரியன் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று மூல திரிகோணத்தில் இருக்கிறார், கேந்திரத்தில் இருக்கிறார் என்றால் அதுவும் ஓரளவுக்கு சாதகர், சிறப்பாக வாழ்வார். அதோடு கேந்திர வீடுகளை பார்க்க வேண்டும். யோகர்கள் ஜாதகத்திற்கு யோகத்தை செய்யக்கூடியவர்கள் லக்னாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, யோகாதிபதி இவர்களெல்லாம் 1, 5, 9 இருக்கிறார்களா திரிகோணத்தில், அல்லது 1, 4, 7, 10 கேந்திரங்கள் இருக்கிறார்களா என பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக நடப்பு தசா எப்படி இருக்கிறது, யோகமான தசாவா, லக்னத்திற்கு யோகர் தசா நடத்துகிறாரா, அவர் எப்படி இருக்கிறார் என பார்க்க வேண்டும். புத்திநாதன் லக்னத்திற்கு யோகரா, அவர் எந்த நிலையில் இருக்கிறார் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் லக்னத்திற்கு சுபக்கரங்கள், லக்ன சுவர்கள் வலுவாக இருக்க வேண்டும். லக்னத்துக்கு அசுபக்கரங்கள் வலிமை குறைந்து விட வேண்டும். இந்த நிலையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக வாழ்க்கையில் நாம் முன்னேறக்கூடிய அந்த தசா என்பது நல்ல தசாவாக இருக்க வேண்டும். ஆட்சி பெற்றவர் தசா, உச்சம் பெற்றவர் தசா, யோகவர் தசா, யோகத்தை செய்யக்கூடிய 9ஆம் அதிபதி தசா, பூர்வ புண்ணியாதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி தசா, இப்படி நல்ல வீட்டின் அதிபதிகள் தசா நடப்பை உழைக்கின்ற காலத்தில் வர வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் ஜாதகர் சிறப்பாக இருப்பார். அந்த ஜாதகம் சிறந்த ஜாதகம். மற்றவற்றை நாம் அடுத்தபடியே காண்போம். நன்றி, வணக்கம்.